வந்தவரு ஆனா சகாதி அவன் ஒரு ஆள் மட்டும் புடிச்சு கட்டலாம். அந்த கதை கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். ஆமா. நீ பாரத இந்த அமரில் பார் நக பூமி நீ பாரத இந்த அமரில் யாவரம் நீராக்கி நீர் நக சாம்பல் பூபாரம் இருக்க வந்தா ஐயோ புயல் வந்தா கோபாலா கோவிந்தா போரீரோ நீ என்று மகாபாரத மற்ற ஒருவர்கள் சாட்சாதி எம்பெருமான் நமோ நாராயணனுடைய அருளையும் பத்திரி பாஞ்சாலியுடைய அருளை பெற்ற மாபெரும் சபை தாய்க்கு மேலாகவும் தந்தைக்கு மேலாகவும் அமுது கொடுத்து வாழ்ப்பு கொடுத்த இந்த அன்புள்ளங்கள் உள்ளங்கள் பெரிய 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 வித்துவாலாம் பார்த்த கண்ணு. ஆமாங்க. அடி வைக்க மேடை மண்ணு நாமளும் வந்து இந்த இடத்துல அடி வைக்கணும் அப்படின்னு அம்பாளுடைய கணவராட்சியும் இந்த பெரியோருடைய ஒரு ஆசீர்வாதம் அப்பேற்பட்ட இந்த அன்புள்ளங்கள் சூப்பிடாமட்ட அப்பளந்த காலத்திலே இருக்கும் அம்பல் சர்வேஸ்வரி உலகநாயகி பத்திரி பாஞ்சாலி அம்மனுடைய அருளை பெற்ற இந்த மாபெரும் சபை இருக்கும் அனைத்து அன்புள்ள ஆசானுடைய பார்த்திருக்கோம். வணக்கம். நமக்கு என்ன பண்ணுவோம் இன்னைக்கு காசு வச்சுக்கிறேன் இதோடு இந்த காசி வச்சுக்கு இதெல்லாம் காசிக்கா கூத்தாட தெரியாது. காசிக்கு எப்பயாவது நான் ஆசைப்பட்டேன். இதோட இப்ப கொடுத்ததோடு அதாவது 550 ரூபா கொடுத்துக்கிறேன். எவ்வளோ? 5050 ரூபா. இந்த புரியுது முதல்ல காசு கொடுத்துரு போராடு இந்த தினத்திலே இட்ட சமயம் இருக்கிறது. பத்திரி பாஞ்சாலிக்கு கூந்தல் முடிக்க வேண்டும். ஐவர் ராஜாக்களை இட்ட சபதம் இருக்கிறது. இந்த இது சேதி தெரியாகிறாங்க மாமா. இந்த தினத்திலே சகாதேவன் வர வேண்டும் அப்படியே நடத்திக்கிறார் மாமா. சாட்சாத் எம்பெருமான் ஓடு 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 மச்சான் யாரு? அவன் வந்தாவே எனக்கு பயன்டா. என்ன காரணம் தெரியுமா? முன்பு அறிவதை எப்படி முன்பு அறிவதை அவன் இந்நாளிலே தெரிஞ்சுக்குவான். அதனால அவன் வந்தானா பார்த்து பேசு. நீ யார் யாருக்கிட்ட எப்படி சாட் பண்ற வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள சொல்லிடுவோம். கொஞ்சம் உசாரதா இருக்கும். சரி மாமா வர சொன்னாங்கன்னு வர சொல்லு. ஆமாங்க. எந்த எப்படி சந்தோஷமா? அவரு சந்தோஷம் தான். நாங்க பர்மிஷன் வேலை தெரியாது. மாமா மைத்துனா சகாதேவன் சொந்த அத்த பிள்ளை. ஆமா இளையவன் மைத்துனா. இப்போ
ஒரு துணையும் அத்தை மக்களான ஐவராஜாக்களும் ஒரு கலையில் மிகுந்தவன். ஆனா இவன் எந்த கலையில் மிகுந்தவன் தெரியுமா? அந்த சத்திரத்தில் தான் மிகுந்த ஆனா இவனுக்கு வந்த திறமை திருட்டு புத்தியில வந்த திறமை. சரியா? ஒரு சொல் புத்தி கேட்காதவன். நான் ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னேன், அந்த வார்த்தையை செய்யாதரான்னு சொன்னேன். ஆனா அதை செஞ்சு இப்ப வருங்காலம் நிகழ்காலம் அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறவன் நீ ஒருத்தன் தான். சரி, அப்படி இருந்தாலும் மாமனுடைய வாதத்தை மனிதபடினால் தீர்க்காய்ச்சி பெற்று வாழ்ந்திருப்பீர். அண்ணன் அந்த தேசத்தை அருமையான அண்ணன் கர்ணன் என்று தெரியாமல் இன்று இன்று நடப்பது 18. இன்னைக்கு இங்க யாரு வந்திருக்கிறாங்க? யாரோடு யார் செல்வது? 4 முடிஞ்சு போச்சு மாமா. அப்படியா? 5 பேர் சாப்பிடலாம். பத்தினி பாஞ்சாலியை தேவி பத்தினி பாஞ்சாலியை சேர்த்து 5 பேர் சாப்பிட அப்படியே இருக்குது மாமா. 4 முடிஞ்சு போச்சு. இருந்த சபதமானது 6 சபதம். அப்படி 6 சபதத்தில் நேற்று 17ஆம் நாள் சண்டையில் கர்ணனை மடித்து விட்டு ஒருவன் சபதமானது போய்விட்டது. சூது மார்க்கமாக நீ எங்க அம்மாவை மறைச்சி எங்க அண்ணனை மறைச்சி சூதுக்கு போன நேரத்துல எங்க அண்ணனை நேற்று மறைச்சிட்டேன். பகை என்று முதலில் வைத்தவர்கள் நீ. நானா போய் அந்த கர்ணமலை சபதம் வச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு என்ன காரணம் தெரியுமா? இப்போ 18 18 நாள் பாரதம் இருந்து நேற்றோடு 17 முடிந்து விட்டு இன்று 18 நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பரிகளத்தில் ஆடிக்கொண்டு இருக்கிறோம் நம்ம. அப்ப இருக்கும் பொழுது நீ ஒரு சபதம் செஞ்சிய, அது உனக்கு ஞாபகம் இருக்குதா? சபதம் செய்தது எனக்கு ஞாபகம். எதுக்கு வர வச்சேன்னா அப்ப ஞாபகம் இல்லாம தானே ஏதோ காரணம். படியே நீ செய்தால் என்ன ஒழிந்தால் என்ன செய்ய 100 பேர்ல மொத்தம் அவன் கொடுத்தா என்ன குடுக்காட்டா என்ன நாங்க வாங்கினா என்ன வாங்காட்டா என்ன அவனே கூட ஆண்டா போறான் அப்படி நாங்க போயிட்டு இருப்போம். காட்டுல இருக்கோம். ஓஹோ இல்லையா? அப்போ வாங்கி நானா எடுத்து போறேன். சிந்தித்த படியே நீ செய்தால் என்ன ஒழிந்தால் என்ன செய்ய 100. சரி, நீ என்ன நினைச்சு அது செய்ய வந்துக்கிற. நீ என்னடா பண்ண, நான் என்னடா பண்ண, எங்க அண்ணன் சொன்னதை கேட்டேன், நான் சொன்னி நான் கேட்டேன், உன் தங்கச்சி சொன்னால அதை கேட்டியா? நீ நாங்க சொல்றதே கேட்கறதுக்கு வந்து நீ என்ன நினைச்சு அதை செய்ய வந்துக்கிற.
நான் நினைச்சது இந்த சபதத்துல என்ன போய் கேக்குறீங்க? உனக்கு ஞாபகம் இருக்குதாடா? நீ யாருக்கிட்ட சபதம் செய்து எண்ணி போய் கேக்குறிய? எப்போது பகடையாடினானோ அந்த நாட்டை, ஆமா பங்கும் பங்காளி நாங்க, அவன் இன்னைக்கு வந்தவன் பொண்ணை கொடுத்தான். ஆமா யாரு? காந்தார தேசத்து வரல சகுனி பொண்ணை கொடுத்தான். ஆமா காந்தாரி எங்க பெரிய பாபு இல்லையா? தனி முடிச்சவன் இல்லையா? அந்த மகன் கைய 10 விரல நறுக்கிறேன். ஓ இந்த 18 நாள் அமரிலே 10 விரல நறுக்கலாம். என் பேர் சகாதேவன். நான் இருக்கிறேன்னு சத்தியம் பண்ண. எப்படி அந்த தாயக்கட்டை 2 கைகளாக உருட்டி 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 போட்டாயோ அந்த விரல்களை நறுக்கிறேன். ஆமா, இன்றைய தினத்தில் உன் சபதமானது நிறைவேறப் போகிறது. சேனாதிபதி பட்டம் இதுக்கு முன்னாடி தர்மருக்கும் சல்லியனுக்கும் யுத்தமானது ஏற்பட்டு தர்மர் கையால் சல்லியனானவன் மாண்டு விட்டான். தாய் மாமன் எங்க மாமன் சல்லியன் போயிட்டான். அவன் அந்த மாமனும் போயிட்டான். 2 பேர் சபதமானது முடிந்து விட்டது. மாத்திரை ஆளுமையான சல்லியை எங்க அப்பாவுக்கு பண்ண கொடுத்தாங்க. ஆமா, அவரும் தாய் மாமன். காந்தாரி தேசத்துல எங்க பெரியப்பா கொண்டு கொடுத்தான். காந்தாரிய தாய் மாமன். இவன் 2 பேர் தான் இருந்தான். ஆமா, இதுல யார் சபதம் நீங்க முடிஞ்சதுன்னு சொல்லி இன்னைக்கு யார் சபதம்? சல்லியன் சபதமானது முடிந்து விட்டது. அண்ணன் சபதம் முடிந்து விட்டது. இப்ப வருவது சேனாதிபதி பட்டம் யாருக்கு தெரியுமா கொடுத்திருக்கிறாங்க? அந்த சல்லியன் இருந்த செய்தியை கேட்டு அந்த காந்தார தேசத்தை ஆளும்படியான சகுனியானவள் நான் சேனாதிபதி பட்டம் பெற்று நான் யுத்தத்துக்கு போகிறேன் அப்படி என்று சண்டைக்கு வந்து படுகளம் நோக்கி வந்திருக்கிறான். ஆனா அவனை கொல்வேன் என்று சபதம் வைத்தவன் யார்? நீ. அதனால நீ சென்று அவனை கொன்று அந்த வென்று இங்க வா. மத்தத நான் பாத்துக்கிறேன். இப்ப அது பிறகு இருக்கு ஆளு 2 பேர் நான் பாத்துக்கிறேன். நெல்லோட பத்தி சொல்லலாம், கட்டட பத்தி சொன்னா அவன் அப்படியே கொடுத்துரும் அப்படின்னு ஏற்கனவே. அதாவது நெல்லை வந்து கட்டட பத்தி சொல்ல போக மாட்டாங்க. எங்க அண்ணன் எனக்கு முந்தி பிறந்தவரு நகுல. இப்ப கிட்ட நான் உத்தத்துக்கு போக மாட்டேன். ஒரு வாழை எடுத்து வீசணும், மழை துளி அந்த அந்த வீசுமையான அந்த அந்த வாழாயத்துல பட்டு மறுத்துளி கிழவ கூட இந்த சேனியை போற நான் ஒரு ஆள் கொள்ளுவேன். ஆமா, அப்பேற்பட்ட வல்லமை பொருந்திவன் நகுலன். இவன் குதிரை ஏறி ஓட்டினால் இருக்கக்கூடிய 18 அக்ரோலிசையும் அந்த குதிரை வேடும் வேகத்திலே அழிந்து விடுமா. அப்படிப்பட்ட திறமைசாலி அவனை நானு நீ கொண்டு சபத்தின் பிரகாரம் 10 பேர்ல நறுக்கி விட்டு அவனை கொண்டு விட்டு வா. பத்திரி பாஞ்சாலி அழுகடி சிந்தையோடு இருக்கிறது. அது கூந்தலை முடிப்பேன் என்று சத்தியம். சத்தியம் கொடுத்த வாக்கு வாக்குதான். இருக்கக்கூடிய 6 பேருடைய சபதம் இன்று நிறைவேறும். அது 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 தவறக்கூடாது. நான் தவற மாட்டேன். அது முடியாதுன்னு போக கூடாது. நான் போக மாட்டேன். குருஜேத்திரம் நாடி ஐவர் ராஜாவே இளைவனா இருக்கு. சகாதேவன் வந்திருக்கின்றார். யாரு அவரோடு தமிழ் மொழிய வேண்டுமானாலும் யார் வந்தாலும் வரலாம். யார் வராங்க அப்படின்னு பேரிங்க போடு பேரிங்க. அவருமாகிய குருஜேத்திர பூமிக்கு பாண்டவராய் விளையாடக்கூடிய சின்னஞ்சிறு விளையாட சகாதேவன் வந்திருக்கிறார். எதிராளியாக யாராக இருந்தாலும் வரலாம்.
தலையில தூக்குங்க. ஏய், டேய், டேய், டேய். என்னங்க அங்க போறீங்க? கணேச புள்ளப்பிடிக்கிற பேர் இருக்கிற பேரு எங்கேயே போய் சொன்னா கூழ் குடிக்காரா கிளம்புறான்னு சொல்லிட்டா மாமா இருந்தாலும் இருந்தாலும் எங்க மாமா தாய் மாமா இல்லையா பொண்ணை கொடுத்தாரு கண்ணை கொடுத்தாரு எங்க அப்பா செத்த காரியத்துக்கு வந்தா அந்த கம்மியாட்டி. ஓ கருமாதிக்கு. எந்த அப்பா? எங்க அப்பா பாண்டி மகாராஜா செத்த காரியத்துக்கு வந்தாங்களே கருமாதிக்கு வந்தாரு. காரியத்துக்கு வந்து அதனால தான் ராத்தாங்க கூடாது அங்க தங்க கூடாது. காரியத்துக்கு வந்தவங்க பூரா வீட்டுக்கு போட்டான். இவன் அந்த பக்கம் எங்க மாமங்கிறாரு அவர் இந்த பக்கம் இவன் 2 பேரும் கேட்டாங்க. இன்னும் இருக்கிறவங்க பூரா பேர் தான் காரியம் பண்ணிட்டு மண்ணை வச்சு இன்னைக்கு கொண்டுட்டு போலான்னு. ஓ இல்லையா? இருந்தாலும் சொந்த தாய் மாமா. ஆனா இருந்தாலும் ஒரு மரியாதை பண்ணுங்க. பின்னுங்க மாமா 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 வாங்க வாங்க அவனை காலை வச்சுட்டாங்க. அந்த கோழி குண்டு உள்ள போய் பூந்துக்கலான்னு அது முட்டை போற மாதிரி உள்ளார பூடுவான். மாமா முட்டை போடாத கோழி எங்க அம்மாவுக்கு தம்பி. அதனாலே சின்ன சிரிப்பிள்ளை சகாதேவன் இந்த பையன் முடிச்சு தொங்கலாம். என்னங்க முடிச்சு தொங்கலாம்? அவன் கிட்ட சபதம் தன்னை அவன் எப்படி சபதம் எடுக்கிறான்? என்ன காரணம்? சூது மகளை ஆடி மகனை ஆடும்போது பாசிக்காய் உருண்டாரு. பாசிக்காய் பாசியை உருட்டியால் இந்த சகுனி தானே. இந்த சகுனிக்கு எத்தனை விரல்? ஏண்டா எனக்கு ஒரு ஆள் தான் தெரியும். இந்த சகுனி இருப்பது எத்தனை விரல்? 10 விரல். இந்த 10 விரலையும் கை விரலா கால் விரலா? கை விரல் கிடையாது, கம்மியாட்டி கால் விரல் கிடையாது, கை விரல். என்ன கொலை முடியாது. பாசிக்காய் விட்டுறது காலை விட்டான் கம்மியாட்டி. அவனுக்கு டெம்பு கிருப்பு சிந்துங்கிறான். நீ ஏடா போற கம்முறான் டாய் டாய் கம்மியாட்டி கட்டியத்துல நீ கம்முறா டாய் சச்சா. ஏன்னா இந்த பாரத்துல ஒரு சில வரி மட்டும் தான் எழுதி வச்சு கீர் போட்டு பார்த்தா சச்சா கையில வச்சு கண்டாய கொடுத்து. ஆமாங்க
எனக்கு இருப்பது இது கையில இருக்கிறத விட தாய் கொல்லைக்கு கொல்லி நானும் ஆடியா என்ன காரணம் என்னடா காரணம் தாய் தெரியல அந்த கையை நீட்டி போயிருங்க. நான் நீ என்ன நீட்டுவேன் ஆனா இப்ப நீட்டுற மாதிரி கிடையாது. இப்ப நீட்டா இருக்கு அந்த கீரை மேல தாய் என் குடும்பத்து குழந்தைக்கார பையன் தாய் சத்யா இது ரெண்டாவது இருப்போம். தாய் சித்திரவதை பண்ணாதா தாய் இதுக்கான கள்ளக்குடி கை மாதிரி தாய் டாபட்டா பொண்ணா தாய் 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 சத்யா எனக்கு இருப்பது எத்தனை விரல் 10 விரல். இன்னும் மாவாடுறா கை விரல் தாய் 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 யாரா கம்பி கை விரல் ஏற்கனவே கையாலே பகடை அறிந்தேன் அல்லவா அதில் பாசிகாய் என்று சொல்லியா பாசிகாய் உருட்டியவன் யாரு இந்த சகுனி இப்பேற்பட்ட சகுனி எப்ப இந்த பாசிகாயை உருட்டி நாடு நகரம் உப்பு சட்டி வருவோடு முதல் வரித்தாய் அல்லவா இனி ஒரு காலம் உன்னை விடுவது கிடையாது அப்படி என்று உனக்கு இருப்பது 10 அதாவது 2 கரம் அதுல எத்தனை விரல் 10 விரலையும் ஒவ்வொன்றா 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 அறக்காமல் விட மாட்டோம். இப்ப தந்திரமா வந்து உழுவோம் தந்திரமா உழுந்து அவன் என் காலில் விழுந்த உடனேயும் நான் ஏன் கம்முனுக்கு தெரியுமா அவன் கம்முனு இருந்தான் அவனை அப்பவே வெட்டி போடலான்னு பாக்குறான். அப்பவே பயிர் இருக்கிறான் மாமா சண்டைக்கு வந்த பிறகு எங்க சண்டைக்கு வந்த பிறகு தாயாருக்கு தமையான சத்யா சத்ராஜா இருந்தாலும் தன்னோட பாதத்தை சத்ராஜா இருந்தாலும் நம்மளுடைய பாதத்தை படிஞ்சிட்டான் என் பாதத்தை படித்தபடியா நல்லா இருப்போம். இப்ப என்ன பண்ண போற என் தடியை தூக்கி வரவா யுத்தம் சண்டை சண்டை என்ன சொல்ற ஐயோ ஐயோ தாய் நான் பிடிப்பேன் பிடிப்பா கை தெரிஞ்சதானே வெட்டுவான். நாம மூடிட்டு போவோம். தாய் தாய் பௌத்துக்கு நான் சாப்பிட்றேன் 3 வேளை பிஸ்கட் சாப்பிடுறேன். இல்ல வேற ஏதோ சாப்பிட்ற மாதிரி அம்மா மூலையா யோசிக்கிறேன். தாய் இப்படிப்பா எப்பறம் சண்டை போறது எப்படி அப்படி போடல இப்ப எப்படி போடுறான் தெரியுமா நான் இன்னுமா குட்டு முடிச்சுட்டு பிச்சை இருக்க மாதிரியும் நீங்க பாத்தாதீங்க. நீங்க எப்படியா போனா ஒரு ஏக்கர் நாத்து போடுவான் கட்டாட்டியா கையில இப்படி கட்டினா நாத்து போடுவோம் நாத்து நாதகமா புடுங்க ஏண்டா கலவை கலக்கு வரியா இந்த கை வச்சு பாட்டுல பறிப்பு தாய் தாய் ஏதாலும் கொஞ்சம் தூரமான இல்ல திருநாட்டிற்கும் காந்தாரிக்கும் பிறந்தாரு எங்க அண்ணன் பிரியாணா தாய் கிட்ட நெருங்கி பூரா உருவி சத்தியமா 2 ராஜ் கூத்து காசு நானே கொடுத்துறேன். நீ எட்டி நில்லு நான் சொல்றத கேள்றா
கேள் மாமா இங்க வா. கேள்றா ஒன்னையும் உயிரோட விட்டு விடுறேன். மறுவாதை அந்த அம்மாவுக்கு கூந்தல் கூட முடியாத போகுது. நம்ம மறுவாதை பாருங்க. டேய், டேய். ஊத்தி பக்கம் ஊத்தி முட்டாய் வந்து ஏன் வாரு, வாரு. போடு சாத்து ஊத்தி பக்கம் சம்பளம் வாங்க 1400 சம்பளம் வாங்க கைத்துல கைத்துல முடிவா கம்பெனிக்கார கைக்கு ஒரு வயது அடிக்கிறான்டா ஆமாங்க வா. சத்தியமா சண்டை என்னோட நிறுத்திடுறேன். நிறுத்திடுறான் சண்டை என்னோட நிறுத்திடுறேன். ஒன்னையும் உயிரை மாமா நான் சொல்றதுக்கு கேட்கணும். சரி மோட மாத்த மாதிரி நானு சண்டை என்னோட நிறுத்திடுறேன். சண்டை, அந்த சண்டை. அம்மா கூந்தல் முடிவானா அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். அதேதான் உன் 2 ராத்தி கூத்துறான் குத்துடுறேன். காய்ச்சி கூத்துறான். ஒன்னையும் உயிரோட விட்டுறேன். டேய் ஆனா ஆ, ஆ. நான் கேட்கற கேள்வி பதில் என்னை துரியோதனைகளுக்கு என்ன வேணும்? துரியாதவனுக்கு மச்சான் வேணும் அது எடு கையில இவன் என்ன எனக்கே சகுனியா வரான் இப்ப எடுக்காத டேய் என் குடும்பத்துல 1000 நீ ஏன்டா உள்ள வர அட எடுக்காத ஏடு ஏடு என்ன தூக்கம் அப்படியே என்ன தூக்கி வையாடா அவன் வைக்க மாட்டான் நான் வைக்கிறீங்களா அப்ப என் தடியை தூக்கி எந்திர வை இதோ வைக்கிற பாருங்க மாமா மாமா இன்னத்துல வாயிலியா மாமா திருப்பி போயிடா மாமா ஏன் தமிழ் அப்படியே தான் போகுது. திருப்பி டப்புனு போயிடா நீ போங்க இத கவனி போய் நான் கேட்கறேன். இங்க வா. காலை காலை மாமா இங்க வா. வாவ் சத்தியமா சத்தியமா அம்மன் பாஞ்சாடி கூந்தல முடிவு அப்புறம் இருக்கட்டும். இருக்கட்டும் ஒண்ணு நான் இன்னைக்கு உயிரோட விட்டு வர்றேன். சண்டை என்னோட நின்று போட்டோம். சத்தியமா நான் கேட்கற கேள்வி மட்டும் பதில் சொல்லணும். அப்ப கேளு காசு விட்டு 1000 ரூபாய் வாங்கணும். வாங்கினேன். சரி அந்த 1000 ரூபாய் தொலைச்சு போச்சு. சரி அவர்கிட்ட 500 ரூபாய் வாங்கினேன். சரி சரி 300 ரூபாய்க்கு போய் கடைஜா வாங்கிட்டேன். மீதி எவ்வளவு இருக்கு? மீதி 200 ரூபா இருக்கும் 1000 ரூபாய் வாங்கினவங்க கிட்ட 100 ரூபாய் கொடுத்துட்டேன். சரி 500 ரூபாய் வாங்கினவங்க 100 ரூபாய் கொடுத்துட்டேன். சரி கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் கொடுத்துட்டியா? இல்லையே நான் காய்ச்சி வாங்கி கொடுக்குற பார்க்கணுமே டேய், கிடையாது டேய். கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் 100 ரூபாய் பைசா மீதி அவர்கிட்ட எவ்வளவு இருக்குது? 900 900 ரூபா ஆகுது இருக்குது 100 ரூபாய் பைசா அவர்கிட்ட எவ்வளவு? அவருக்கு 400 ரூபா ஆகுது 900 1300 நல்லா குடிக்கிறானே நான் கேட்க சரி விடு எத்தனை பேர் போடு போடு நம்ம அந்த புள்ள பாவனை வேணா திறனை பத்தியா டேய் சத்யா டேய் சத்யா 1000 ரூபாய் கடன் வாங்கணும் தொலைச்சிட்டோம். யாரும் சொல்ல மாட்டேன்ல அங்கே சொல்லு 500 ரூபாய் கடன் வாங்கணும். 1000 ரூபாய் கடன் வாங்கணும் 100 ரூபாய் கொடுத்துட்டோம். 300 ரூபாய் கொண்டு டேய் 300 ரூபாய் கொண்டு போய் கடன் வாங்கிட்டோம். 1000 ரூபாய் 100 ரூபாய் 500 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்துட்டோம். 7000 ரூபாய் 400 ரூபாய் அவர்கிட்ட 400 ரூபாய் எவ்வளவு ஆச்சு? 1300 ரூபா 1300 ஜாமான் வாங்கின 300 ரூபாய் எவ்வளவு ஆச்சு? 1600 இவர்கிட்ட எவ்வளவு வாங்கின கடன்? 1000 அவர்கிட்ட எவ்வளவு வாங்கின? 500 500 ரூபாய். இந்த 100 ரூபாய் எங்க 100 ரூபாய் எங்க வந்து? இத சொல்லு பாரத நீங்க நின்னு போச்சு கொஞ்சம் நான் உயிரோட விட்டுறோம். அம்மா வேலை பண்ணி உனக்கு தெரியுமா தாத்தா இந்த மாரி நாங்க எனக்கு தெரியாது நானும் சின்னஞ்சிறு பிள்ளை என்று பார்த்தேன் இனி ஒரு காலம் உன்னை விடுவது கிடையாது வேண்டாம் தாய் உனக்கு உயிர் மேல பயம் இருந்தா எப்பயோ ஓடிப்போ இல்லை என்றால் உன் சிரத்தை அறுத்து விடுவேன் ஏண்டா இத்தனை பேர்த்த கொண்ட எனக்கு உனக்கு கொல்ல தெரியாது உயிர் மீது ஆசை இருந்தால் ஓடிவிடு அது விடி விடி கிளம்ப கிளம்ப அப்புறம் போற நேரம் வந்தா அப்புறம் அவுத்து தான் நான் என்னடா பண்ணுவேன் தெரியுமா நேரம் தெரிஞ்சு விடிதால் வந்தது போச்சு போச்சு வீட்டுக்கு போறேன் ஹீரோ நீ எனக்கு இல்லடா ஹீரோ நீ எனக்கு
ஐயோ 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 ஓய்வுடா டாய் ஐயோ